ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், 2 ரோலில் சாதா ஒயர் கூட தான். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இதுக்கு 6 அடியில் 25 ஒயர் வெட்டியிருக்கேன். பாருங்கள், 6 அடியில் 25 ஒயர் வெட்டியிருக்கேன். 25 ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு அடிபாகம் பாருங்கள், 12 போட்டிருக்கேன். இதோ 12 போட்டிருக்கிறேன். அடிபாகம் 12 அடிபாகம் போட்டிருக்கேன். பாருங்கள், டிசைன் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோ பார்த்துக்கிங்களா? இதுக்கு குச்சி சொருகியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ ஸ்டிப்பாக நிற்கிது. பாருங்கள், குச்சி சொருகி இப்போ ஈஸியான மெத்தடில் சொருகிற முறையை பாருங்கள் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துச்சு ஒயரு. இது ஈஸியாக எப்படி சொருகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கூடை பாதியை மட்டும் இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சொருகிற அளவுக்கு நம்ம நாட் சொருகிற அளவுக்கு. இந்த மாதிரி நாட் சொருகிற அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாங்களாம் சின்ன வயசில் இப்படி தான் சொருகுவோம். எங்கள் அம்மாங்க எங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபினிஷ் பண்ணி சொருகி கொடுப்போம். பார்த்திங்களா, எவ்வளோ லேட்டர் நாட் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதோ குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக லேட்டர் நாட்டு இந்த வரைக்கும் வந்திருக்கு. பாருங்கள், இதோ லேட்டர் நாட் போட்டது பாருங்கள், இது வரைக்கும் நீட்டாக வந்திருக்கு. பாருங்கள், இது ரன்னிங் ஒயர் கட் பண்ணது. அதை இதே மாதிரி இந்த மாதிரி சொருகிக்குங்க. ஒரு 4 நாட்டுக்கு சொருகிக்குங்க. இப்போ ஈஸியாக சொருகிற மெத்தட் எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு சொருகிறோமோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பூ போட்டுட்டு, அதாவது இந்த மாதிரி 3வது பூவில் சொருகணும். பாருங்கள், இந்த மாதிரி 3வது பூவில் இப்படி எடுத்து நீட்டாக சொருகணும். பாருங்கள், 3 4 5 6 7 பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சொருக்கணும். அந்த அளவுக்கு கூட இது பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக சொருகிடலாம், கஷ்டப்பட வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சொருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வரும் சொருகிக்கு. இது சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி போடும்போது நான் உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறது, அதாவது 50-50 ஒயரில் டாட்ஸ் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நீட்டாக சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு இதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், பேஸ் பாருங்கள், 12 வச்சுருக்கேன். 12 வச்சு இன்னும் துணில் கொடுக்கணும். பாருங்களோ, எவ்வளோ அழகாக இருக்குது. நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு. இது சொஸ்திகன் பிராண்ட் ஒயரு. நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா தின்னாக இருக்கும், போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒயர் இருக்கந்துன்னு சொல்லி விட்டுருங்க. சொருகிட்டு நான் உங்களுக்கு கைப்படி போடும்போது நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சுலபமான முறையில் சொருகிற மெத்தடு. சொருகி முடித்தோடனே கூடையை இதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். சொருகி முடிச்சுட்டு இந்த மாதிரி
எடுத்து விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு கூடையை மடக்கணுமோ அந்த அளவுக்கு இதே மாதிரி உள் பக்கமாகவே இப்படி சொருகி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கம் சொருகுனிங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும். இது ஈஸியான முறையில் சொருகிற மெத்தடு. இந்த மெத்தடு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக பாருங்கள், நார்மலாக எப்படி சொருகிறது அப்படின்னு இந்த மாதிரி கூடையை சொருகாமையே கூடை திருப்பாமையே இந்த மாதிரியே வச்சு நீங்கள் சொருக்கலாம். பாருங்கள், கூடை திருப்ப வேண்டியதே இல்லை, இந்த மாதிரியே வச்சு நம்ம சொருக்கலாம். கூடையை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி பார்த்துட்டு 3வது நாட்டிலேருந்து இந்த மாதிரி சொருக்கலாம். கற்றுக்கிங்களா? இந்த மாதிரி வரும். நீங்கள் சொருகிறதுக்கு அந்த மாதிரி கூடை திருப்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே சாதா மெத்தட்லேயே இப்படியே சொருக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.